சின்னத்திரை நடிகை காயத்ரி அவர்கள் விஜய் தொலைக்காட்சியில் ஆஹா கல்யாணம் சீரியல் மூலயமா ரசிகர்களிடையே ரொம்பவே பரிச்சயமான பிரபலமான ஒரு நபர். இவங்க சமீபத்தில் இன்டர்வியூவில் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டாங்க. அப்போ அவங்க கிட்ட கேட்கப்பட்ட கேள்வி, நிறைய பேர் உங்களை வந்து ஒரு மலையாளி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, பார்க்குறதுக்கு மலையாளி மாதிரி இருக்கீங்கன்னு. ஆக்சுவலாக நீங்கள் எந்த ஊர் பொண்ணுங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்டதுக்கு, நான் பக்கா தமிழ் பொண்ணு, நான் பிறந்தது ஈரோடில், படித்தது கோயம்புத்தூரில், அண்ட் இப்போ வந்து சென்னையில் இருக்கேன், வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், சென்னையில் வேலை. ஸோ இதுதான் நான் பக்கா தமிழ் பொண்ணு. பட் ஆனால் சென்னை வந்த புதுசில் ஒரு 2 வருஷம் நான் ரொம்பவே கஷ்டப்பட்டேன். சென்னை சுத்தமாக எனக்கு செட் ஆகல. 2 வருஷம் ரொம்பவே கஷ்டப்பட்டேன். ஒரு நாள் எனக்கு கேப் கிடைச்சா கூட நான் ஊருக்கு ஓடிடுவேன். போய் என் ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலிஸ்ன்னு எல்லாரையும் பார்க்கறதுக்கு ஓடிடுவேன். பட் ஆனால் இப்போ வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தூக்கிட்டு இங்கே வந்துட்டேன் நான். அதனால எனக்கு இப்போ சென்னை வந்து கொஞ்சம் நல்லா செட்டில் ஆகிருக்கு, நல்லா கொஞ்சம் செட் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.